சற்று முன் வானத்தில் நடந்து கொண்டு இருக்கின்ற ஒரு அதிசயத்தின் வீடியோ காட்சிகளை தான் இப்போது நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது கிட்டத்தட்ட 1924 வருடத்திற்கு பிறகு மீண்டும் இந்த 2024 மீண்டும் இது போன்ற ஒரு வெனுப்பிரல் சந்திர கிரகணமானது வானத்தில் பார்த்தீங்கன்னா தற்போது நிகழ்ந்து கொண்டு இருக்குதுங்க. அதனுடைய ஒரு பிரத்யேகமான நேரடி காட்சியை தான் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. பொதுவாகவே கிரகணத்தை பார்த்தீங்கன்னா வெறும் கண்களால் நம்ம நேரடியாக வானத்தில் பார்க்கக்கூடாது. அதற்கு உரிய கண்ணாடியை அணிஞ்சிக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரகணத்தை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் நமக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பதை நம்ம கேள்விப்பட்டு இருப்போங்க. காரணம் என்னன்னா, வானத்தில் நிகழக்கூடிய அந்த ஒரு கிரகணத்தில் இருந்து வெளிவரக்கூடிய கதிர்வீச்சுக்களானது அதீதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை நாம் கண்களால் பார்க்கும்போது கண்ணுக்கு ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு எல்லாம் சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில் தாங்க தற்போது நாங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு தகுந்தார் முறையில் நாங்கள் அந்த மூமெண்ட்டை, அதாவது வானத்தில் நடக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது நாங்கள் கொடுத்துருக்கோங்க. இந்த ஒரு காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்ஃபோனில் தாராளமாக பார்க்கலாங்க. அதனால் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு வெனுப்பிரல் சந்திர கிரகணத்தை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நாம் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் சொல்கிறாங்க. இந்த ஒரு வானத்தில் நிகழக்கூடிய சந்திர கிரகணத்துடைய இந்த காட்சிகளை நீங்கள் தாராளமாக ஃபோனில் பார்க்கலாங்க. இந்த காட்சிகளை ஃபோனில் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் அந்த தெய்வத்துடைய திருமந்திரத்தை 3 முறை உச்சரிங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணுங்க. காரணம் என்னன்னா, கிரகண நேரத்தில் நம்ம கோவிலுக்கு போகக்கூடாதுங்க. ஆனால் நம்முடைய வீடுகளில் இருந்தே நாம் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய திருமந்திரத்தை மட்டும் நம்ம உச்சரித்து கொண்டே இருக்கலாங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா அளவற்ற புண்ணியமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரண நாட்களில் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்திற்கு எவ்வளவு பலன் கிடைக்குமோ அதை காட்டிலும் 100 மடங்கு பலன் பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்தில் அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது நமக்கு கிடைக்குங்க. இப்போது பார்த்தீங்கன்னா கிரகணமானது வானத்தில் நிகழ்ந்து கொண்டு இருக்குங்க. இந்த நேரத்தில் நீங்க இந்த ஒரு காட்சிகளை, அதாவது கிரகணம் எப்படி நிகழ்து அப்படிங்கிற வானத்தில் அந்த ஒரு காட்சிகளை நம்முடைய இந்த வீடியோ பதிவுடைய தொடக்கத்தில் கொடுத்துருக்கோங்க. அந்த காட்சிகளை பார்த்துட்டு ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை 3 முறை கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அளவற்ற புண்ணியமானது இன்றைய தினத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல பொதுவாகவே கிரகணம் அப்படின்னா நமக்குள்ள ஒரு பயம் ஏற்படும் இல்லையா? அந்த பயத்தை போக்கி நமக்கு பார்த்தீங்கன்னா கிரகண தோஷம் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் இப்படி நம்ம இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டுங்க. தொடர்ந்து நம்ம இப்படி ஒரு 3 முறையோ இல்லைனா ஒரு 108 முறை இப்படி நம்ம உச்சரிக்கும் போது இந்த கிரகணத்தால் நமக்கு ஏதாவது தோஷங்களோ பாதிப்புகளோ இருந்தாலுமே கூட அதில் இருந்து வெளிவரக்கூடிய பிரச்சனைகள் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் இந்த ஒரு நாளில், அதாவது இந்த கிரகண நேரத்தில் இந்த மந்திரத்தை உச்சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே ஒரு ஆசை இருக்கும், வானத்தில் இப்படிப்பட்ட ஒரு கிரகணம் நிகழ்து, இதை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஆனால் அதே சமயம் ஒரு விதமான பயமும் இருக்கும். ஏன்னா நம்ம வானத்தில் நடக்கக்கூடிய இந்த கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது, பார்த்தா ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிற மாதிரியான சில பயமும் கூடவே இருக்கக்கூடுங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்காகவே இந்த ஒரு காட்சிகளை நாங்கள் பார்த்தீங்கன்னா தகுந்த முறையில் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கோங்க. இந்த காட்சிகளை நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வரலாங்க. அதாவது சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய இந்த 3மே ஒரே நேர்கோட்டில் வரும்போது தான் கிரகணம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? சூரியனுடைய ஒளி சந்திரனை மறைக்கும் போது தான் கிரகணம் ஏற்படுது, அதாவது சந்திர கிரகணம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான நிகழ்வு தான் தற்போது நடந்து கொண்டு இருக்குங்க. அந்த ஒரு அருமையான காட்சிகளை இப்போது நீங்களே பாருங்களேன். அந்த ஒரு பிரத்யேகமான காட்சி, அதாவது வானத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் இன்று நடந்து கொண்டு இருக்கிறது. அதாவது பெனுப்பிரல் சந்திர கிரகணமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஒரு அரிய நிகழ்வை தான் நாங்கள் கேப்சர் பண்ணியிருக்கோம். அந்த காட்சிகளை தான் இப்போது நீங்கள் இந்த வீடியோ மூலமாக பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஒரு தகவலை பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அரிய காட்சியை பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த காட்சிகளை பார்த்து அவங்களும் பார்த்தீங்கன்னா புண்ணியத்தை பெற்றுக்கிட்டோம். அதாவது இந்த காட்சிகளை பார்க்கும்போது அந்த திருமந்திரத்தை உச்சரிக்கட்டும், திருமந்திரத்தை கமெண்ட்
கமெண்ட்ஸில் டைப் பண்ணட்டும். இதன் மூலமாக அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 100 மடங்கு எக்ஸ்ட்ராவான ஒரு பலனானது அவங்களுக்கும் கிடைக்க கொடுங்க. கிரகணம் அப்படின்னு சொன்னாவே அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது இது ஒரு அரிய நிகழ்வு, இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஒரு வருஷத்தில் 4 முறை இல்லைனா 5 முறை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இது ஒரு மிக முக்கியமான நிகழ்வாகவே பார்க்கப்படுதுங்க. காரணம் என்னன்னா, இந்த கிரகணங்களானது ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த உலகத்திற்கு ஏற்படுத்தி கொண்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் சொல்றாங்க. அதாவது ஜோதிட ரீதியாக தற்போது இந்த கிரகணமானது எந்த ராசியில எந்த கிரகங்களோடு சேருது அதை வைத்து தான் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா கணிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது சூரியன் மற்றும் சந்திரனுக்கு இடையே பூமியானது ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திர கிரகணம் ஏற்படுதுங்க. அதாவது தற்போது மீன ராசியில நிழல் கிரகமான ராகுவுடன் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய நிலையில அவர்களுக்கு நேர் எதிரே சத்தமா ஸ்தானத்துல கன்னி ராசியில கேதுவுடன் சந்திரனும் சேர இருக்காரு. இதனாலதான் இந்த ஒரு சந்திர கிரகணமானது நிகழுது அப்படின்னு சொல்லலாங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு சந்திர கிரகண நிகழ்வானது காலையில 10:23 மணிக்கு தொடங்கி மாலை நேரம் 3:02 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா நீடிக்கிறது. இதனுடைய உச்ச நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியாக 12:43 மணிக்கு பாத்தீங்கன்னா இந்த கிரகணமானது உச்சம் பெறுதுங்க. இந்த நேரமானது ரொம்ப 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 முக்கியமான நேரம் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த நேரத்துல கட்டாயமாக நம்ம வெளியவே போகக்கூடாது. ஏன்னா அந்த நேரத்துல ரொம்பவே வீரியம் மிக்கதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது பொதுவாகவே பாத்தீங்கன்னா கிரகண நேரத்துல எதிர்மறை ஆற்றல்களை அதிகமாக வெளிப்படுத்தும் அப்படிங்கிற காரணத்தால தான் கோவிலுடைய கருவறையே பாத்தீங்கன்னா மூடப்பட்டு இருக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, அந்த நேரத்துல கோவிலுடைய கருவறை மூடப்பட்டு இருப்பதன் காரணம் என்னன்னா, கோவில் அப்படிங்கிறது கருவறை அப்படிங்கிறது ஒரு நேர்மறையான பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். அந்த இடத்துல இந்த ஒரு கெட்ட சக்தியானது போயிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தால தான் கோவிலுடைய கருவறை மூடப்பட்டு பிறகு கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு மீண்டும் கருவறை திறந்து அங்கு பூஜைகள் அனைத்துமே செய்யப்பட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மீண்டும் நம்ம எல்லோருமே வழிபாடு செய்து கொண்டு இருக்கோங்க. ஸோ அந்த வகையில் தான் இன்றைய நாள் உங்களுடைய வீடுகளிலேயே இருந்து எளிமையாக இந்த கிரகண நேரத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு டைமாவது உங்கள் வாயால் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு திருமந்திரத்தை உச்சரிங்க. உதாரணத்துக்கு ஓம் சிவாய நமக அப்படிங்கிற திருமந்திரத்தை உச்சரித்துட்டு வாங்க. இந்த ஒரு சந்திர கிரகணத்தை எங்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்திர கிரகணமானது கிழக்கு ஆசியா, தென்மேற்கு ஐரோப்பியா, கிழக்கு ஆப்பிரிக்கா, அட்லாண்டிக் பெருங்கடல், வடதுருவம், தென் துருவம், தென் அமெரிக்கா, பசிபிக் பெருங்கடல் உள்ளிட்ட பகுதிகளில் நல்லாவே பார்த்தீங்கன்னா இந்த கிரகணத்தை நம்மளால பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அதே நேரம் இந்தியாவில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெளிவாக தெரியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. வருடத்தில் 4 முறை மட்டும்தான் வானத்தில் இந்த ஒரு அதிசயமானது நடக்குங்க. அந்த ஒரு அதிசயத்துடைய பிரத்யேகமான காட்சிகளை தான் இந்த வீடியோ மூலமாக நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க. இந்த ஒரு காட்சிகள் உங்களுடைய மனதிற்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா, இல்லை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமாக இப்படின்னாப்பட்ட ஒரு காட்சியை பார்க்குறேன் அப்படின்னாலும் வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதாவது மங்களான பெனுப்பிரல் சந்திர கிரகணம் தான் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஏற்பட்டு கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதுவும் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திர நாளில் ஏற்படக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிடத்தக்க விஷயங்க. சந்திர கிரகணம் தொடர்பாக மக்கள் மத்தியில் பெரும் குழப்பமானது இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இது முழு சந்திர கிரகணம் கிடையாதுங்க, இது ஒரு பெனுப்பிரல் என்னும் பகுதி சந்திர கிரகணமாக அமைஞ்சிருக்கு. அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பூமி வரும்போது சந்திர கிரகணம் ஏற்படுது இல்லையா, சந்திரனும் சூரியனும் பூமியுடைய எதிரெதிர் பக்கங்களில் இருக்கும்போது முழு சந்திர கிரகணம் நிகழும். அதுவே பூமியுடைய நிழலுடைய ஒரு பகுதி மட்டும் சந்திரனை மறைக்கும் போது பகுதி சந்திர கிரகணமானது நிகழுங்க. சந்திரன் பூமியின் நிழலில் மங்களான பெனுப்பிரல் பகுதி வழியாக பயணிக்கும் போது சந்திர கிரகணமானது இந்த முறை ஏற்பட்டு இருக்குங்க. அந்த ஒரு காட்சிகளை தான் இந்த வீடியோவுடைய தொடக்கத்தில் நம்ம பார்த்துருப்போங்க. அந்த காட்சிகளை நீங்களே நல்லா கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா பரிபூர்ணமாக உணர முடியுங்க. ஸோ இந்த ஒரு அருமையான காட்சிகளை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இன்றைய தினத்தில் வானத்தில் எப்படி இந்த கிரகணமானது
அற்புதமானது நிகழ்வு. அதாவது சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது இந்த ஒரு கிரகணம் அப்படிங்கிறது ஒரு அரிய நிகழ்வு, இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, அவ்வளவுதாங்க. இதன் மூலமாக பிரச்சனைகள் வரும், அது இது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குரிய தனிப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் சொல்லிட்டு இருக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.